ஹாய் ஆல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பு பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் நான் உங்களை இந்த வீடியோ மூலியமாய் சந்திப்பது நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது. இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவனாகிய கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். என் அன்பு பிள்ளைகளோடு கூட இந்த நேரத்தில் பேசும்படிக்காக ஆமேன். என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நம்பிக்கை அற்றிருக்கிறீங்களா? ரொம்ப ஜெபித்து ஜெபம் கேட்க முடியாமல் இருக்கிறீங்களா? ஜெபம் கேட்கல அப்படின்னு சொல்லி, ஏன்னா எதுவுமே என் வாழ்க்கையில் ஒரு சரியாக நடக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வார்த்தை தான் இது. என்னடா, வாழ்க்கையில் எத்தனை தான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ காரியங்கள் நம்ம நினைச்சாலும் ஒன்றுமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது என்று எதனா யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கான வார்த்தை தான் இது. அன்பு பிள்ளைகளே, தயவுசெய்து கவனிங்க. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம் விவரமாக சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. என் அன்பு பிள்ளைகளை, இந்த காலை வேளை நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் தேவன் மேலே வச்சிருக்கிற ஒரு அளவுக்கு கடந்த அந்த நம்பிக்கை நிச்சயமா வீண் போகாது. நீங்கள் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த காரியங்களும் நடக்காமல் போகாது, நிச்சயமா நடக்கும். அதுதான் அந்த வேதம் சொல்லுது பாருங்க, நிச்சயமா முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற, நீங்க காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய சமூகத்துல தேவனை நம்பி தேவனையும் உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவரிடத்துல என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, அவரை எதுக்காக நம்பி இருக்கிறீங்களோ, நிச்சயமா அதோடைய பலனை நீங்க காண்பீங்க. நிச்சயமாவே முடிவு உண்டு. ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறியா, அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய முடிவு கர்த்தர் கொண்டு வராரு. ஒரு பெரிய பாடல இருக்கிறியா, நிச்சயமா கர்த்தர் அந்த பாடலிருந்து உன்னை நிச்சயமா உன்னை விடுதலை ஆக்குறாரு. என் அன்பு பிள்ளைகளே, நீ ரொம்ப நாளா ஜபிச்சுட்டு இருக்கிற காரியம் நடக்காம இருக்கா, நிச்சயமா அது நடந்தே நடக்கும். ஒரு நாளும் நடக்காம போகாது. செபிக்கிற நீ மறந்தாலும் ஜெபத்தை கேட்டவர் ஒரு காலம் மறக்க மாட்டார். நீ ஜபித்த ஜபங்கள் என்றைக்கு எப்போ எதுக்காக கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அந்த நேரத்துல நிச்சயமாக கொடுப்பார். ஆனா ஒன்னு சொல்லிட்டா, உங்க நம்பிக்கை மாத்திரம் வீண் போகாது, வேஸ்ட் ஆகாது. நீங்க மனிதர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் இல்லை, இந்த நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில வீணா தான் போயிருக்கு. உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீணா போயிடுச்சு, நீங்க மத்தவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீணா போச்சு. ஆனா நீங்க இப்ப வச்சிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அந்த நம்பிக்கை அசைக்க முடியாத பர்வதங்கள் போல அவருடைய பாதத்துல இருக்கு. நிச்சயமா அவர் உங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். நிச்சயமா நீங்க என்ன காரியத்தை அவர் கேட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கண்டிப்பா கொடுப்பார். இந்த காலை வேளையில நீங்க எதை குறிச்சும் தயவு செய்து பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. ஏன் இன்னும் நடக்கல அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு அது நடக்கலைன்னா நிச்சயமா நாளைக்கு நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆனா நடக்காமல் மாற்றம் அது போகாது. இன்னைக்கு நடந்தா கொஞ்சம் கம்மியா நடக்கும், அது உன் முடிவில். நீ இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நடந்துச்சுன்னா அது கம்மி. ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிற நாள்ல அது நடந்துச்சுன்னா எல்லா கண்களும் உன்னை ஆச்சரியமாக பார்க்கும். எல்லாரும் உன்னை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. யாரெல்லாம் உன்னை புறக்கணிச்சாங்க, யாரெல்லாம் உன்னை தலைகுனிய வச்சாங்க, யாரெல்லாம் உன்னை வேணான்னு சொன்னாங்க, யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சாங்க, யாரெல்லாம் உன்கிட்ட இருக்கிற குறைவுகளை சொல்லி உன்னை அவமானப்படுத்திருக்கிறாங்க, அவங்க முன்பாகலாம் நீங்க சிம்மாசனத்துல உட்காரும்படிக்கான ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நான் சொல்றேன், உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்சிருக்கிறது வீண் போகாது. என் அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்கள் அழுகிற அழுகைக்கு ஒரு முடிவு உண்டு. நீங்க படுகிற கஷ்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. நீங்கள் மனவேதனையில் இருக்கிறதுக்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொடுத்து தேவன் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து பிரகாசமாய் உங்களை இந்த உலகத்துல வாழ வைப்பார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக உங்களிடத்துல அவர் பெரிய ஜெயங்களை கொண்டு வருவார். நான் மீண்டும் சொல்றேன், நம்பிக்கிட்டே இருங்க. நீங்க நம்பிக்கை வச்சுட்டே இருங்க. ஒரு நாளும் உங்க நம்பிக்கை கர்த்தர் வீண் போகிறபடி அவர் விடவே மாட்டார். நிச்சயமாய் பெரிய அதிசயங்களை செய்வார். ஓகே, தயவு செய்து அழுகாதீங்க, புலம்பாதீங்க. நிச்சயமா டிலே ஆகலாம், ஆனா என்னைக்குமே நடக்காம மாத்திரம் போகாது. டிலே ஆகிறதுக்கான காரணம் நீயா இருக்கலாம், ஆனா ஆண்டவரா இருக்க மாட்டார். ஆனா ஆண்டவர் என்னைக்கு இருந்தாலும் உன் நம்பிக்கைக்கு பாத்திரராக கூட அவர் இருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ என்னன்னா கேட்டு, நீ என்னன்னா அவர் மேல் நம்பிக்கை வச்சிரு. அந்த நம்பிக்கை மாற்றம் வீண் போகாது. பிகாஸ் அவர் மனுஷன் அல்ல பொய் பேச, அவர் மனுஷன் அல்ல உங்களை மறுதலிக்க, அவர் மனுஷன் அல்ல உங்களை ஏமாத்த. அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வனாகிய கர்த்தர், என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு இந்த புதிய நாள்ல பெரிய நன்மைகளை கொண்டு வர போகிறார். நம்ம ஜெயத்தோட ஜபிக்கலாமா? நம்பிக்கையோட ஜபிக்கலாமா? கண்களை மூடுங்க. பரலோக பிதாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நன்மையும் கிருபையும் செய்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல
ஆண்டவரே காலை வேலைக்காகவுமே நான் துதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, இன்னைக்கு சொன்னீங்களே, நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம்ப்பா. இன்னும் நம்புகிறோம்ப்பா. நாங்கள் நம்பிக்கிட்டே இருப்போம்ப்பா. நாங்கள் நம்புறதுக்கு இருக்கிற ஒரே ஒருத்தர் நீர் ஒருவர் மாற்று தான் சாமி. நாங்கள் நம்பிட்டே இருப்போம். நிச்சயமா நீர் செய்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு சாமி. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக, ஆமென். அன்பு பிள்ளைகளே, நான் மீண்டும் சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்க நம்பிக்கைக்கு பாத்திரா இருந்து நீங்க என்னெல்லாம் ஜெபிச்சிங்களோ, என்னெல்லாம் கேட்டீங்களோ, என்னெல்லாம் ஒரு மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அது கண்டிப்பா செய்வார். யாராவது இன்னும் அவரு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு நம்புங்க. என் இயேசு சுவாமி உங்கள் வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்வார். ஆமென். நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.